நல்ல மனசுக்காரங்களுக்கு தாங்க வாழ்க்கை சில நேரம் கொஞ்சம் அதிகமாகவே வலிக்க செய்யுது. ஏன் தெரியுமா? இவங்க தாங்க எல்லாத்தையுமே மனசில் எடுத்துக்கிறாங்க. யாராவது கஷ்டம்னு சொல்கிறப்போ நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யாராவது இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டால் கூட பாவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு இவங்களா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாங்க. யாராவது இவங்களை காயப்படுத்தினா கூட சுலபமாக மன்னிச்சும் விட்டுறாங்க. ஆனால் அதே இந்த நல்ல மனிதர்கள் தங்களை அந்த அளவு அன்பாக பார்க்குறாங்களான்னா நிச்சயம் அங்கே தாங்க பிரச்சனை. நல்லவராகவே இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எல்லார்கிட்டையும் எல்லா நேரமும் நான் நல்லவனாகவே தான் இருப்பேன்னு நினைக்கிறப்ப தான் காயங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. புரிஞ்சுக்கோங்க, உதவி செய்யுங்க, மன்னியுங்க. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா யாரையுமே எளிதில் சந்தோஷப்படுத்த முடியாதுங்க. நம்ம எல்லாரையும் எந்நேரமும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறப்போ நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம இழக்க ஆரம்பிச்சிடறோம். ஒருத்தரை வேணாங்க, யாரையுமே ஒரே அளவில் திருப்திப்படுத்தவே முடியாது. அதனால் இந்த நல்ல மனசுங்கிறத மாற்றிக்காதீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கோங்க. நல்லவராகவே இருக்கிறது ரொம்ப அழகுங்க. ஆனால் அதே அந்த நல்ல மனதை காப்பாற்ற வேண்டியதும் அவசியம்தானே. இது சிந்தனை தளம். சிந்தனைகள் மாறினால் வாழ்க்கையும் மாறும். நன்றியுடன் ஹரிராவ்.